1912ஆம் ஆண்டு கடலில் ஒரு விபத்து இடம்பெற்றது. அதுதான் டைட்டானிக் கப்பல் மூழ்கிய விபத்து. பனிப்பாறை ஒன்றில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றதால் 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில் இந்த விபத்து இடம்பெற்று பல ஆண்டுகளுக்கு பிறகு 1985ஆம் ஆண்டு இதன் பாகங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அதற்கு பிறகு 1997ஆம் ஆண்டு ஒரு திரைப்படம் ஜேம்ஸ் கேமரூனால் உருவாக்கப்படுகிறது. உலகம் முழுக்க டைட்டானிக் கப்பல் விபத்து பற்றி அனைவரும் தெரிந்து கொண்டது அதற்கு பிறகுதான். இவ்வாறு 1912ஆம் ஆண்டு விபத்துக்குள்ளான இந்த டைட்டானிக் கப்பலினுடைய பாகங்களை சுற்றுலாவாக சென்று பார்வையிட வேண்டும் என்று கோடீஸ்வர வர்த்தகர்களுக்கு ஒரு விருப்பம் வருகிறது. எனவே அவர்கள் ஒரு நீர்மூழ்கி ஒன்றை தயார் செய்கிறார்கள். அதன் பெயர் டைட்டன். எனவே இந்த டைட்டன் என்ற நீர்மூழ்கியில் பயணம் செய்து அதனை பார்வையிட்டு வரலாம் என்பது இவர்களுடைய சுற்றுலாவினுடைய முக்கியமான நோக்கம். உண்மையில் இந்த நீர்மூழ்கியை பொறுத்தவரையில் ஒரு 21 அடி நீளம் கொண்டதாகவும் கிட்டத்தட்ட ஒரு 13,000 அடி ஆழம் வரையில் செல்லக்கூடியதாகவும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. டைட்டானிக் கப்பலானது 12,500 அடி ஆழத்தில் தான் இருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில் 4 பேர் அதனிடத்தில் அதனை ஓட்டுகின்ற ஒருவரும் சேர்த்து 5 பேருமாக ஒரு சுற்றுலா பயணத்தினை மேற்கொள்கிறார்கள். இந்த சுற்றுலா பயணம் மேற்கொள்கின்ற பொழுது கிட்டத்தட்ட அந்த நீர்மூழ்கியில் 96 மணி நேரங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மாத்திரமே இருக்கிறது. இவர்கள் போய் 1 மணி நேரமும் 45 நிமிடங்களிலேயே இந்த நீர்மூழ்கியினுடைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. இதற்கு பிறகு என்ன செய்யலாம் என்பது பலருடைய பிரச்சனையாக மாற, எனவே என்ன நடந்திருக்கும் இந்த நீர்மூழ்கிக்கு என்று தேட ஆரம்பிக்கிறார்கள். அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் இந்த நீர்மூழ்கியை தேட முயற்சித்தார்கள். ஆனாலும் கடைசி வரையில் அது கைகூடவில்லை. ஒரு சில இடங்களில் சமிச்சைகள் கிடைத்தாலும் கூட கடைசியில் அது வெடித்து சிதறியிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே மிக முக்கியமான ஒரு சோகமான விபத்தாக இதனை பலரும் இப்போது பார்த்து வருகிறார்கள். சுற்றுலா செல்வதற்காக சென்றவர்கள் கிட்டத்தட்ட ஒருவருக்கு இலங்கை ரூபாய் பெறுமதிப்படி 7,5 கோடி ரூபாய் டிக்கெட்டுக்கான விலை. அதிலும் பாகிஸ்தானிய வர்த்தகர்கள் 2 பேர், பிரான்ஸ், அதே நேரத்தில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் என 5 பேர் இவ்வாறு பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த பயணம் கடைசியில் சோகத்தில் முடிந்திருக்கிறது. அதனிடத்தில் உலகளவிலும் மிகவும் அதிகம் பேசப்படும் செய்தியாகவும் இது மாறியிருக்கிறது. யுக்ரைன் ரஷ்ய போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதுவரையும் ரஷ்யா தாக்கியதைத்தான் நாம் செய்திகளில் கேட்டிருந்தோம். பதிலடி கொடுப்பதற்கு யுக்ரைனும் தயாராகி வருகிறது. கடந்த சில நாட்களாகவே இந்த தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பெலாரஸில் அணு ஆயுதங்கள் நிறுத்தப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையினை புட்டின் ஏற்கனவே விடுத்திருந்தார். அதே போன்று எப்போது அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு முடிந்துவிட்டதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார். இதே சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமாக யுக்ரைனுடைய சில ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்ய தரப்பு கூறியிருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறது. போர்க்கைதிகள் சித்திரவதை செய்யப்பட்டிருப்பதாக ரஷ்யா மீது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்டனம் விழுந்திருக்கிறது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இன்னும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளும் இடம்பெறுகின்றன. இவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளை ஆப்பிரிக்க தலைவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எனவே போரை நிறுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய வேண்டுகோள். அவர்கள் ஜெலன்ஸ்கியையும் சந்தித்திருக்கிறார்கள், புட்டினையும் சந்தித்திருக்கிறார்கள். புட்டினை சந்திப்பது எப்படி லாஜிக்காகும் என்று ஜெலன்ஸ்கி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார், அதுவும் ஆப்பிரிக்க தலைவர்களிடம். இவ்வாறு யுக்ரைன் ரஷ்ய போர் பல்வேறு நாடுகளில் பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிற நிலையிலும், உலக பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையிலும் சமாதான பேச்சுவார்த்தை மூலம் இதனை முடிவுக்கு கொண்டு வந்து விடலாமா என்பது குறித்து ஆப்பிரிக்க தலைவர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதே நேரத்தில் மற்றொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதுதான் பிரதானமாக இந்த போரினை பொறுத்தவரையில் ரஷ்யா, யுக்ரைன் ஆகிய 2 நாடுகள் மோதிக்கொண்டாலும் கூட இன்னும் ஒரு பக்கம் மேற்கத்திய நாடுகள் யுக்ரைனுக்கு பலமான ஆதரவினை வழங்கி வருகின்றன. ஒரு சில நாடுகள் தான் ரஷ்யாவின் பக்கம் நிற்கின்றன. இப்படியான நிலையில் இப்பொழுது மிக முக்கியமாக யுக்ரைனுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கிற நிலையில் அதனை மீட்டெடுப்பதற்கு இங்கிலாந்து $3 பில்லியன் வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறது. செர்பியாவில் ஒரு போராட்டம் வெடித்திருக்கிறது. அதுவும் அதிபருக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கடும் நெருக்கடியினை வழங்கும் வகையில் பெல்கிரேட் நகரில் இந்த போராட்டத்தினை பொதுமக்கள் நடத்தி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக அண்மையில் இடம்பெற்ற 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், அதற்கு பிறகு ஊடகங்களில் இடம் பிடித்த வன்முறை குறித்தான செய்திகள் தான் இதில் முக்கியமாக எதிர்ப்புக்கு பிரதான காரணமாக சொல்லப்படுகிறது. எனவே அதிபரும் பதவி விலக வேண்டும், அதே ஆளுங்கட்சியும் பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வாறான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. எல் நினோ என்கிற பருவ
பருவநிலை மாற்றம் குறித்து பல்வேறு தரப்பினரும் இப்போது பேசி வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் அதிக வெப்பநிலை உலகளாவிய ரீதியில் பதிவாகி வருகிறது. எனவே இந்த பருவநிலை மாற்றம் என்பது பேரழிவினை ஏற்படுத்தக்கூடியது. இதற்கு உலக நாடுகள் ஆற்றுகின்ற எதிர்வினை என்பதும் போதாமல் இருக்கிறது. எனவே அடுத்த ஆண்டு இந்த எல் நினோவினுடைய தாக்கம் அதிகளவில் இருக்கும் என்றும், எனவே இந்த காலநிலை மாற்றத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பில் உலக நாடுகள் கூர்ந்து கவனிக்க வேண்டும், அதனிடத்தில் ஆழமான பார்வையை செலுத்த வேண்டும் என்று காலநிலை ஆர்வலர்கள் கூறியிருக்கிறார்கள். சீனாவில் குழந்தை பிறப்பு எண்ணிக்கை 1000 பேருக்கு 6.77 என்ற சதவீதத்தில் இருக்கிறது. எனவே இதற்கான நவீன சிகிச்சை முறை ஒன்றை பயன்படுத்த சீனா தயாராகி வருகிறது. குழந்தை பிறப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு சீனா இதனை செய்து வருகிறது. இதனிடத்தில் ஜப்பானில் ஒரு சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, சட்ட மசோதா. அந்த சட்ட மசோதாவில் பாலுறவு கொள்வதற்கான வயதாக 13 வயது என்கிற ஒரு வரையறை இருந்தது. இப்பொழுது 13 16 மாறி அதற்கு முந்தைய வயதுகளில் ஏதேனும் தவறுகள் இடம்பெற்றால் அதற்கு எதிராக தண்டனை விதிக்கப்படும் என்றும் அதனிடத்தில் தண்டப்பணம் வரவிடப்படும் என்ற அறிவுறுத்தல்களும் ஜப்பான் நாடாளுமன்றத்தினூடாக நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்ட மசோதாவில் கூறப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் அதிகளவான பழங்குடியின மக்கள் வாழ்கிறார்கள். இவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு பொதுவான வாக்கெடுப்பு ஒன்று இந்த ஆண்டுக்குள் இடம்பெறும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பானிஸ் கூறியிருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பில் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது என்பது முக்கிய செய்தியாகவும் அதனிடத்தில் பழங்குடியினருக்கு கிடைத்த மகிழ்ச்சியான செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. பொருளாதார சிக்கலால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக லெபனான் இருந்து வருகிறது. எனவே நிலையான வைப்பு, அதனிடத்தில் சேமிப்புகளில் அதிகளவான மக்கள் பணம் வைப்பிலிட்டிருந்தார்கள். அவற்றை கூட மீள பெற முடியாத ஒரு சூழ்நிலை லெபனானில் ஏற்பட்டிருப்பதுதான் மக்களுக்கு இருக்கிற மிக பெரும் தலையீடாக மாறி இப்பொழுது பெரும் போராட்டம் ஒன்றும் அந்த நாட்டில் வெடித்திருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் பாலஸ்தீன மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்த அதில் 3 பேர் கொலை செய்யப்பட 29 பேர் காயமடைய, அதனிடத்தில் இஸ்ரேலிய தரப்பினர் மீது பாலஸ்தீனர்கள் தாக்குதல் நடத்த என இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே செல்கின்றன. இதனிடத்தில் சூடானில் இடம்பெற்ற வான்வழி தாக்குதலில் 5 குழந்தைகள் உட்பட 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விலங்குகளின் செல்களில் இருந்து உருவாக்கப்படுகின்ற செயற்கையான இறைச்சினை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா அனுமதி அளித்திருக்கிறது. வடகொரியா மீண்டும் ஒரு பாலிஸ்டிக் ரக ஏவுகணை சோதனையை நடத்தியிருக்கிறது. இவ்வாறு சோதனை அடிக்கடி நடத்தப்படுகின்ற ஒன்றுதான். அவ்வாறான ஒரு நிலையில் தென்கொரியாவினுடைய பாதுகாப்புக்காக ஒரு நீர்மூழ்கி கப்பலையும் சம நேரத்தில் அமெரிக்கா அனுப்பி வைத்திருக்கிறது. இதே நேரம் வடகொரியாவினுடைய மற்றொரு முயற்சி தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. அதுதான் உளவு செயற்கைக்கோளை ஏவும் முயற்சி. இவ்வாறு தோல்வியில் முடிவடைந்ததை தொடர்ந்து அதிபர் இது தொடர்பில் ஒரு ஆலோசனை கூட்டத்தினை நடத்தி இதற்கு பிறகு இப்படி நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்.